இப்போ பொருகை சரி பண்ணக்கூடிய ஆயில் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்க. அது ஒரு வாரத்தில் சரி பண்ணணும்னு சொன்னீங்க. அது என்ன ஆயில் எப்படி பயன்படும்? இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிசர்ச் சென்டரில் தயார் பண்ண நீலிகா ஆயில். நீலிகா ஆயில். நீலிகா ஆயில். ஓ ஓ ஓ. இது வந்து பார்த்தீங்கன்னா அது தயார் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முக்கியமாக அருகம்புல். அருகம்புல் நார்மல் பச்சை தண்ணியில் பச்சை குளிக்கணும். தண்ணியில் குளிச்சு சோப்பு, ஷாம்பு, சீக்கா எதுவுமே போடக்கூடாது. பயன்படுத்தக்கூடாது. எவ்வளோ நாளைக்கு இது பயன்படுத்தும்? 7 நாள். 7 நாள். 7 நாள். ஒரு சில பேருக்கு 3 நாளில் சரியானவங்களும் இருக்கு. 3 நாளில் 3 நாளில் சரியானவங்களும் இருக்கு. ஓ எல்லாருமே போதும் ஒரு ஷாம்பு வாங்குறோம், தலைக்கு தேய்க்கிறோம். ஆனால் அந்த முடியை வந்து எண்ணெய் இறங்குறதே இல்லை. முடிக்குள்ளார நம்ம தலைவட்டி வந்து சூடாகுது. முக்கியமான ஒரு காரணம் இது. அதனால பொடுகு பிரச்சனை வருது. ஸோ எண்ணெய் தேய்க்காத இருக்கிறது ஒரு காரணம். ஆமா. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் கேரளா ரிசர்ச் சென்டரில் டைரக்டராக இருக்கிற மதிப்புக்குரிய விஜயண்ணா வந்திருக்காரு. அவங்களுடைய ரிசர்ச் சென்டரில் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து ஒரு ஆயில். இந்த பொடுகு தொல்லை இருக்கு இல்லையா, இந்த பொடுகு தொல்லை நிறைய பேருக்கு இருக்குது. C+C அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக வந்துடும். கையில் நகை வச்சு கீறினாக்க நகை கண்ணுக்குள்ளேயும் போயிடும். அதே மாதிரி நல்லா ஃபுல்லாகவே தினவெடுக்கும், கீறிட்டே இருப்பாங்க. நிறைய ஷாம்பு போடுறாங்க, நிறைய தலைக்கான கிருமிகள் எதோ போட்டெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு சிலருக்கு சரியாகிறதில்ல. கத்தாலெல்லாம் போடுறாங்க, ஒரு சிலர் சரியாகிறதில்ல. ஆனால் அண்ணா என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய ஆயிலை ஒரு வாரம் போட்டாங்கன்னா சரியாயிடும், திருப்பி வராதுன்னு சொல்கிறாரு. சரி, இது எப்படி, ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்ற முழுமையான காரணத்தை இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க. வணக்கண்ணா. வணக்கம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு பொடுகு தொல்லை அதிகமாக இருக்குது. செயற்கையான நிறைய அந்த க்ரீமு, அந்த ஷாம்பு, சோப்பு இதெல்லாம் போடுறதுனால அதில் பேராபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது. இதனால் பொடுகு தொல்லை அதிகமாக வருதுன்றாங்க. சரி, பொடுகு தொல்லை ஏன் வருது, பொடுகு ஏன் வருது? பொடுகு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தான் நீங்கள் சொன்னது. தேவையில்லை இல்லாத ஷாம்புகள், ரசாயனம் கலந்த ஒரு சில பொருட்கள்லாம் உங்கள் தலைக்கு பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி ஜெல் அடிக்கிறாங்க. இது ஒன்று. அது மாதிரி தலையில் எண்ணெய் வைக்கிறதே கிடையாது. அந்த காலத்து யாருக்குமே தலைமுடிக்கு பீரெல்லாம் ஊற்றுறாங்க, பீரெல்லாம் ஊற்றி அழைச்சிடறாங்க. இந்த காலத்தில் வந்து தாலியாக தான் பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், நம்மளுடைய முடியின் பாதுகாப்புக்காக தாலி, செம்பருத்தி தாலி போன்றவங்க பயன்படுத்தும். இந்த காலத்தில் யாருமே இதை பயன்படுத்துறது கிடையாது. எல்லாருமே போதும் ஒரு ஷாம்பு வாங்குறோம், தலைக்கு தேய்க்கிறோம். ஆனால் அந்த முடியை வந்து எண்ணெய் இறங்குறதே இல்லை. அந்த முடிக்குள்ளார நம்ம தலைவட்டி வந்து சூடாகுது. முக்கியமான ஒரு காரணம் இது. அதனால பொடுகு பிரச்சனை வருது. ஸோ எண்ணெய் தேய்க்காத இருக்கிறது ஒரு காரணம். ஆமாம். வேற காரணம் தூக்கம் இல்லை. வேற காரணம் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு காரணம் சொல்லிகிட்டே இருக்கலாம். காரணத்தை சொன்னீங்கன்னா நிறைய இருப்ப ஃபுட்டு, ஜென் ஃபுட்டு சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருது. சரி, ஓகேண்ணா. இப்போ பொடுகு தொல்லை வந்துருச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த 10th 12th படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய வரும். ஏன்னா கண்முழிச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி படிக்கிறதுனால, கவனம் செலுத்தி படிக்கிறதுனாலையும் அவங்களுக்கு பொடுகு தொல்லை வருது. மற்ற காரணங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுல, ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்க, ரசாயன கலந்த சோப்பு, ஷாம்பு போடுறாங்க. அதே மாதிரி சுத்தமாக எண்ணெய் வைக்காமல் இருக்கிறது, டென்ஷனாக இருக்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, கோவப்படுறது, இப்போ சொல்லிட்டு போகலாம். சரி, ஓகே. இப்போது என்னை பொறுத்தவரை நீங்கள் சொன்ன மாதிரி பொடுகு வருவதற்கான காரணம் சொல்லிட்டீங்க. இப்போ பொடுகை சரி பண்ணக்கூடிய ஆயில் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்க. அது ஒரு வாரத்தில் சரி பண்ணணும்னு சொன்னீங்க. அது என்ன ஆயில் எப்படி பயன்படுத்தணும்? இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிசர்ச் சென்டரில் தயார் பண்ண நீலிகா ஆயில். நீலிகா ஆயில். நீலிகா ஆயில். ஓ ஓ ஓ. இது வந்து பார்த்தீங்கன்னா அது தயார் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முக்கியமாக அருகம்புல். அருகம்புல், வெட்பாலை, நீலாவரி. அருகம்புல், வெட்பாலை, நீலாவரி. இதில் வந்து கொட்டம், கரிஞ்சீரகம், கார்போக அரிசி, இந்த மாதிரி கடை சரக்குகளும் சேர்த்து தான் இது நம்ம காய்ச்சி எடுக்கிறோம். இது பொடுகை வந்து சரி பண்ணுன்றீங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் சொல்லுங்கள். இது வந்து ஊற்றுங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும்னா எவ்வளோ நாள் அப்ளை பண்ணணும்? இதை எப்படி நான் அப்ளை பண்ணுறேன் சொல்லுங்கண்ணா. இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா குளிப்பதற்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது இது தலையில் தேய்ச்சி நல்லா விட்டுறணும். ஒரு 1/2 hour விட்டுறணும். பிறகு வந்து நீங்கள் சோப்பு பயன்படுத்தக்கூடாது, ஷாம்பும் பயன்படுத்தக்கூடாது. சோப்பு ஷாம்பு பயன்படுத்தக்கூடாது. கண்டினியூ ஒரு 7 நாளைக்கு நீங்கள் இதை பயன்படுத்திட்டு வந்து காலையில் 1/2 மணி நேரம் ஊற விட்டுறணுமா? ஆமாம்.
ஊற விட்டு அப்படியே தலையை அழைச்சிக்கணும். அழைச்சிடும். அதாவது சாதாரண பச்சை தண்ணியில் குளிக்கணும். சாதாரண பச்சை எதுவுமே தலைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சாயந்தரம் இதே மாதிரி போடலாமா? சாயந்தரம் போடலாம், 2 வேளை போடலாம். ஒரு நாளைக்கு 2 முறை. எந்த விதமான அரிப்பும் தலைக்கு ஏற்படாது. உங்க தலையில் ஏற்படக்கூடிய அரிப்புகள் எல்லாத்தையும் சரி பண்ணும். இது ஆமா, காலை மாலை இருவேளையும் ஒரு 1/2 hour அந்த ஆயில போட்டு நல்லா ஸ்கால்ப்ல தேய்ச்சிட்டு நார்மல் பச்சை தண்ணியில் பச்சை குளிக்கணும். தண்ணியில் குளிச்சிடும். சோப்பு ஷாம்பு சீக்கா எதுவுமே போடக்கூடாது. பயன்படுத்தக்கூடாது. எவ்வளவு நாளைக்கு இது பயன்படுத்தணும்? 7 நாள். 7 நாள். 7 நாள். ஒரு சில பேருக்கு 3 நாள்ல சரியானவங்களும் இருக்கு. 3 நாள்ல 3 நாள்ல சரியானவங்களும் இருக்கு. ஓ 7 நாள் நீங்க இதை பயன்படுத்திங்கன்னா டாக்டர் பிரச்சனை வராது. மேற்கொண்டு பண்ண வேண்டியது என்னன்னா, இடையில வாரத்துல ஒரு 2 நாளாவது தலைக்கு நல்ல ஆயில்கள் தேய்ச்சி குளிக்கணும். இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது? யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஆண் பெண் இருபாலரும் பயன்படுத்தலாம். சரி, இது பயன்படுத்தும் போது தலைக்கு முடிக்கு ஸ்கின்னுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? எந்த விதமான, இது முழுக்க மூலிகையில தயார் பண்ணது தானே. ஒரு கேள்வியை நீங்க தப்பா தான் கேக்குறீங்க. இல்ல எல்லா மக்கள் வந்து இதுல வந்து என்னென்ன கண்டென்ட் சேர்ந்துருக்கோம்னு நான் ஓப்பனாவே சொல்லியிருக்கீங்க. இல்ல மக்கள் பெரும்பாலும் ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏன்னா அது பயன்படுத்தினால ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. எந்த விதமான ஹெர்பல் ப்ராடக்ட்ல எந்த விதமான சைடு எஃபெக்ட் வராது. ஏன் நேயர்களே, உங்களுக்கும் பொடுகு தொல்லையா? இந்த பொடுகு தொல்லையில தலையால இச்சிங்கா இருக்கா? அதனால ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்களா? மன சோர்வாக இருக்கீங்களா? மன அசதியாக இருக்கீங்களா? உங்களுக்கு அற்புதமான பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆயில் ஐயா செஞ்சு வச்சுருக்காரு. தேவைப்படுறவங்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். பொடுகு தொல்லையிலேருந்து முழுமையாக வெளியே வர்றதுக்கு, திருப்பி வராமல் இருக்கிறதுக்கும், இந்த கபாலம் சார்ந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். ஆனால் இப்போது பொடுகுத்தொல்லை வராமல் இருக்குன்னா என்ன மாதிரி உணவுகள், லைஃப் ஸ்டைல் மாற்றணும்? லைஃப் ஸ்டைல் மாற்றணும்னா இந்த ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் எல்லாமே தவிர்த்துடணும். நார்மலாக நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோமோ, நார்மலாக காய்கறிகள் அதிகமாக, காய்கறி, கீரைகள், பழங்கள், மாம்சத்தை விட்டு அசைவத்தை விட்டு வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்த்துறோம். சேர்த்தீங்கன்னா வராதுன்றீங்க. கண்டிப்பாக. ஏன்னா கண்டிப்பாக உணவு முறையை மாற்றி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வளங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.